என்ன அத்தை பாட்டி இப்போ கொஞ்சம் மேலுக்கு பரவாயில்லையா? கழுத்தும் தொண்டையும் வலிக்கு கழுத்து திருவிட்டுலாம் செயின் எடுத்தான். சித்தி நீங்க மறுபடியும் அதை சொல்லாதீங்க. எனக்கு கோபம் தலைக்கிறது. நான் இருக்கிற கோபத்தை அவனை கண்டந்துண்டமா வெட்டிடுவேன். காலையில இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கிறது, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறது. இன்னைக்கு நடக்கிறத மட்டும் பாரு. எம்மா அவனை தூண்டி விடாத, அவனை கொலகாரன் ஆக்கிறாதட்டி. என் புருஷன் வீரனா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வேண்டாத ஆளை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போனாலும் நான் உங்களை கஞ்சி ஊத்துறேன். பேசாம இருமா, நானே முடியாம கிடக்கேன். போங்க பாபு, போங்க போங்க. அருவாளை சீவுங்க. திருப்பாச்சி அருவாள் இல்லை திருநெல்வேலி அருவாளை தீட்டிக்கிட்டு போடா போடா. சிங்கம் பெத்த பிள்ளைன்னு தெரிய வைப்போம். வாடா வாடா. போறேன், அவனை கொல்ல போறேன். என்ன ஒரே சத்தக்காடா இருக்கு. டாக்டர், எங்க சித்தியை வீட்டுக்கு கூட்டு போலாமா? தாராளமா கூட்டு போலாம். அப்படியே ஆட்டோக்கார் பில்லையும் செட்டில் பண்ணிருங்க. ஆட்டோக்கார் பில்ல ஆட்டோக்கார எழுப்பி கேளுங்க. அவருக்கு ஆக்சிடென்ட்ல கூட இவ்வளோ அடிப்பட்ட மாதிரி தெரில. நீங்க பைக்ல சைடில் வச்சு கெட்டி கொண்டு வந்தீங்களா? அதுலதான் பாவம் மூஞ்சிலெல்லாம் கீறி வச்சிருக்கு. இல்ல டாக்டர், அவசரத்துக்கு வர வழி தெரியல. நிலவேளை அந்த பாட்டியம்மாவை இப்படி சைடில் போட்டு கெட்டி கொண்டு வரல, இல்லைன்னா பாடியா இருக்கும். அது எங்க அத்தை பாட்டி, அவங்களுக்காக தான் நாங்கள் தேடி போனோம். அவங்கள எப்படி நாங்கள் கெட்டி கொண்டு வருவோம்? அவரு பாவம் தெரியாது, சரி ஆம்பளையால் வேற, அதான் பைக்ல சைடில் போட்டு கெட்டி வச்சிட்டோம். அவர் நீங்க அப்படியே விட்டு வந்திருந்தா கூட எந்திரிச்சு பார்த்து போயிருப்பாரு. சைடில் வச்சு கெட்டி மண்டை பூரா ஒரே முள்ளு. டாக்டர், எனக்கும் என் புருஷனுக்குமே கொஞ்சம் கண் பார்வை கம்மி தான் பார்த்து கிடங்க. ராத்திரி ஆனால் கண்ணு சரியாக வர அவ்வளோவா தெரியாது, அதான் கண்ணாடி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவர் வர சைடில் வர கெட்டி கொண்டு வந்தோமா இருட்டில் பாவம் முள்ளுகளெல்லாம் மூஞ்சி கிழிச்சிட்டு. சரி சரி, 2 பேரையுமே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு கூட்டு போகலாம். பில்லை பே பண்ணிருங்க. சரி டாக்டர். ஆட்டக்காரனே ஆட்டக்காரனே, பாவம் யார் பெற்ற பிள்ளையோ எங்கள் அத்தை பாட்டிக்காக வந்து சாவ கிடக்காரு. அடி அதிகமாக வாங்கின எங்கள் அத்தை பாட்டி கூட தெம்பா இருக்கு, ஆனால் இவர் தான் பாவம். செல்லம்மா செல்லம்மா. ஏத்தாடி தாத்தா மாமா வராரு, தாத்தா மாமா வராரு, கதற விட போறாரு. ஏங்க பிள்ளைய தாங்க சித்தப்பா. என்ன செல்லம்மா இப்படி ஆயிட்டு? சொல் பேச்ச கொஞ்சமாவது கேட்டியா? என்ன மன்னிச்சிருங்க, இறக்கப்பட்டு புட்டேன். அவன் வேலையை காட்டி புட்டான். சாலி செயினா அத்துட்டானே, பாவி பைய பேசமா போமா. செயின் போட்டு விடு, நீ உசுரோட வந்ததே பெருசு தெரியுமா? அபசகனமா தாலி செயின் அத்துட்டு போயிட்டான பேதி எடுப்பான். போறது வழியில எங்கேட்டு செத்துறணும். சித்தி, அவனை நான் வெட்டிட்டு தான் வருவேன். காலையில இருந்து சொல்லுதார தவிர வெட்ட மாட்டுக்காரு. அம்மா அம்மா மது எம்மா, அம்மா கொஞ்ச நான் செத்துருப்பேன்டி. உன் பிள்ளைய கூட பார்க்க முடியலையே எம்மா. என்ன நீ காலேஜ்ல இருந்து ஓடி வந்துட்டியா? எம்மா என்னம்மா இப்படி ஆயிட்டு? பேச பாம்ப உள்ள விட்டேன். உங்க அண்ணி எவ்வளவோ சொன்னாட்டி கேட்கலையே. அண்ணி பேச்சை கேட்டு இருந்திருக்கலாம்லாமா, இனியாவது அண்ணி பேச்சை கேட்டு நடங்க. சரிம்மா, இனிமே யாரையும் நடையேற்ற மாட்டேம்மா. வேண்டாம் வேண்டாம். அண்ணி டாக்டர் எதுவும் சீரியஸ்ன்னு சொன்னாங்களா? ஒன்றும் இல்லட்டி, தொண்டையை நெரிச்சு செயின் அத்ததுனால கொஞ்சம் தொண்டை வலி மட்டும் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஐயோ ஐயோ ஐயோ, எங்க அம்மாவை நாங்க பூ மாதிரி பார்த்துக்கிட்டேனே கடவுளே. இனிமே அந்த பூவை ஒழுங்கா வீட்டில் இருக்க சொல்லு, கண்டாலையும் சேர்க்க சொல்லாத. அண்ணா, அம்மாவை இப்படி பண்ணவனை எப்படின்னா நீங்க சும்மா விட்டு வச்சிருக்கீங்க? மதுமா, இன்னைக்கு அவன் தலையோட தான் வருவேன். காலையில இருந்து இதை தான் சொல்லுதார தவிர ஒன்றும் செய்ய மாட்டேக்காரு. வேண்டாம் பாபு, அவன் நாசமா போட்டோம், நம்ம எதுவும் சேண்டாம். அம்மா வீட்டுக்கு போலாமா? அனுப்ப சொல்லிட்டாங்களா டாக்டர்? அதெல்லாம் போயிடலாண்டி, இந்த சாயந்தரம் கூப்பிட்டு போயிடுவோம். சரி பேசிட்டு இருங்க. இந்த ஹாஸ்பிட்டலு கேண்டீனில் போய் டீ வாங்கிட்டு வரேன். ஆட்டக்காரரு சுயநினைவாக இருக்காரா கோமலாக இருக்காருன்னு தெரியல, சரியான தூக்கம். ஆட்டக்காரர் முடிச்சிட்டாரு, ஆட்டக்காரர் முடிச்சிட்டாரு. என்ன என்னாச்சு? ஆட்டக்காரர் என்ன சர்க்கஸ் காட்டிட்டு ஓடுதாரு? என்ன நில்லுங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. மூஞ்செல்லாம் மரம் குத்திச்சு, முள் குத்திச்சு, வேண்டாம். ஐயா பாவமே, ஆக்சிடென்ட்ல கூட அவர் மனசு பாதிக்கல. நம்ம சைடில் கட்டி கொண்டு வந்ததுல மரம் முள்ளு குத்துனதுலாம் அழுதுட்டு ஓடுது மனசேன். ஐயோ ஓடிட்டாரே பாவம். மறுமொழி டீலாம் ஒன்றும் வாங்க வேண்டாம், அப்படியே கிளம்பிடுவோம் வீட்டுக்கு. ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, என்னமோ மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போனதான் நிம்மதியா இருக்கும். சரி, அப்போ வீட்டுக்கே கிளம்பிடுவோம். அதையே நினச்சி அழுதுகிட்டே இருக்காதீங்க அத்தை பாட்டி, உயிரோட வந்ததே பெருசு. எங்க நான் சொன்ன மாதிரியே சாலி செயின் வாங்கிட்டேலா? அதே போல செயின் வாங்கியாச்சுமா, நீ ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்க? கழுத்துல போட்டு விடுங்க, அப்பதான் உள்ள வருவேன். ரொம்பலாம் சென்டிமெண்ட் கிளவியா இருக்கு. இந்த காலை வச்சுக்கிட்டு நீ அலைஞ்சதே பெரிய தப்பு தெரியுமா? தொண்டைய வேற நெரிச்சிருக்கான்.
வீட்டில் ஆட்கள் பேச்ச கேட்கணும், அடங்காமல் அலைஞ்சா அப்படித்தான். சரி ஏசி என்ன பிரயோஜனம், பாவம். சங்கிலியை போடுங்க. செல்லம்மாக்கா, இப்பதான் நெட்டவழிக்கு போன் அடிச்சா போன ஆனாச்சு, என்னக்கா இப்படி ஆயிட்டு? ஆமாட்டி, என்ன செய்ய? எவ்வளோ சொன்னா நெட்டவழி கேட்டிங்களா? இப்படி போய் மாட்டிட்டீல. நல்ல வேலை உசுறு போகாம இருந்தத. உசுரெல்லாம் போயிட்டு நாளாக வாயில் கையை விட்டு நெஞ்சில் போட்டு அடித்து உசுரை கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்களா, உங்க மருமவ தான் உங்களுக்கு உயிர் கொடுத்துருக்கா, பார்த்துக்கிடுங்க. ஆமாம்மா, தாலி செயினை அத்துட்டு போயிட்டான். ஏது எடுப்பாம நாசமாக தான் போவான். அவனை ஏன் யார் என்ன கொல்லாமல் வச்சிருக்காங்களோ தெரியலை. இழிச்சக்கா என் கையால தான் அவனுக்கு சாவு. இந்தா ஆரம்பிச்சிட்டாரு, சொல்லிட்டே இருப்பார், ஒன்றும் செய்ய மாட்டார். சரி, செயின் போச்சுன்னு கவலைப்படாதுங்க, உசுராது வந்திருக்க, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. தாலி செயின்னு சொல்லி தாலி அத்துப்பிட்டானே, அந்த அளவுக்கு அவன் விஷம் பிடிச்சவனா? எந்த அளவுக்கு நாங்கள் கோவலை ஒன்றா இருந்தோம், அதெல்லாம் மறந்துவிட்டானே. என் கையால் எத்தனை நேரம் சாப்பிட்ருப்பான். அந்த ஆளே அப்படித்தானே, யார் கையால் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறதான் அவன் ஸ்டைலே. சரி நீ நின்றுகிட்டே இருக்காத, கால் வலிக்கும், வா சீக்கிரம் செயினை போடுவேன். என்ன செயின்? அதாங்க தாலி செயின் போயிட்டுல, அது சென்டிமெண்ட்டாக நினைக்கி அதே மாதிரி தாத்தா மாமா ஒரு தாலி செயின் வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ அதை கழுத்தில் போட்டு விடுறதுக்கு தான். நல்லதுதான் நல்லதுதான். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நல்ல மங்களமான நாள். அழாதீங்க அத்தைப்பாட்டி, நல்ல தைரியமா இருங்க. சீக்கிரம் தாலியை கட்டிட்டு மாலையை மாற்றுங்க. டும் 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 டும். இக்க பூ இருந்தால் தூவி விடுங்கக்கா, அத்தைப்பாட்டி சந்தோஷப்படும். அழாதீங்க செல்லம்மாக்கா, உங்க மருமக உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கா பாருங்க. ரோசா பூவா தொங்க விட்டுருக்காளே, அழகா விழுது மேல இருந்து. கொஞ்சம் அப்படி ஏமாலையும் உணர்ந்தா நல்லா இருக்கும். என்னை நான் ஒரு ஹீரோயினாக உணர்வேன். ஒரு ஹீரோயின் புத்தி இன்னும் உன்னை விட்டு போல நட்டி, அது எப்படி போகும்? செல்லம்மா அழாமயிரி. ரோசா பூ நல்லா இருக்க, எங்கிட்ட இவ்வளோ பூ வாங்கினா எம்பிட்டாச்சு? அதுவா உங்கள் மணிப்பரிசில் தான் துட்டு எடுத்து போய் வாங்கிட்டு வந்தேன், உங்கள் மனசை சந்தோஷப்படுத்த தான். சரி வா செல்லம்மா உட்காரு. ஆமா, ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்காதீங்க, உட்காருங்க. இந்த நொடிஞ்ச காலோடி அவனுக்கு நான் போய் உதவி பண்ணதுக்கு இப்படி பண்ணிவிட்டானே. அந்த ஆள் புராணத்தை விடுங்க, அவன் கிட்ட மனசுன்னு தெரிஞ்சு போச்சுல, விடுங்களேன், அதையே பேசாதீங்க. சரி சரி, செத்து பொழைச்சி வந்திருக்காவோ, இது நல்ல சோறாக்கி போட்டு அதுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தேன்பா. டாக்டர் மாத்திரலாம் கொடுத்துருப்பாருல்ல. ஆமாக்கா, இன்னைக்கு நான் தான் சமைக்க போகிறேன். வேண்டாண்டி, நீ கொடுத்த உசுரை நீயே எடுக்காத, பாவம். ஏக்கா கிண்டல் அடிக்காதீங்க, எனக்கு பரட்ட சௌந்தரியக்கா சமையல் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காவோ. ஒண்ணு வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் நான் வீட்ல இருந்து சாப்பாடு கொடுத்து விடுறேன். சாப்பிட்டு மாத்திரையை போட்டு படுக்க சொல்லுங்க. நாளையில இருந்து இந்த சமையல்கார பிள்ளைய வந்து சமையல் பண்ணிட்டு போக சொல்லு. நீ எதுவும் தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காதட்டி. சரிக்கா, அப்போ எங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்து விடுங்க. இன்னைக்கு அந்த அலெக்ஸை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். இந்த ஆரம்பிச்சிட்டாரியா? சரி போங்க போங்க, ஏதாவது போய் பண்ணிட்டு வாங்க. பாபு வேண்டாம்ப்பா. ஐயா பாபு கோவமால போறாரு. ஏட்டி உன் புருஷன் ரொம்ப கோவமா போறாரு, எதுவும் தப்பு தண்டா நடந்துடாம. இக்கா அவர் நேரத்துல இருந்து அப்படி தாங்க சொல்லிட்டு தெரியுது, ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டார் பாருங்க. சரிக்கா, நான் போய் சாப்பாடு கொண்டு கொடுத்து விடுதேன். சரிம்மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார், வாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு, பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே வேலையாக இருந்ததுனால வர முடியல. இந்த பையில கொடுக்க தான் வந்தேன். நல்லா இருக்கேளா? நல்லா இருக்கேன் சார். மேடம் அடுத்த மாதம் நிச்சயதார்த்தம்னு கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள். என்ன சார் வாழ்த்துக்கள், எல்லாம் தெரிஞ்சே இப்படி சொல்றீங்களே. மேடம் நான் ஒன்று சொல்லுவேன், தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. சொல்லுங்க சார். மேடம் நீங்கள் உங்கள் அப்பாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் ஒத்துக்கிட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்கள் கல்யாணத்தை தான் சொல்லுதேன். ஆமா சார், பெற்றவங்க தானே முக்கியம். என் மவனும் பாவம், அவன் அம்மா செத்துருவான்னு மிரட்டுறதுனால தான் வழி இல்லாமல் இருக்கான். ஆனால் மனசில் அவன் எப்போவுமே உங்கள் நினப்பில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு ரேடியா ஒன்றை வச்சுக்கிட்டு பழைய பாட்டை பூரா கேட்டு அடக்கான். அவங்களுக்கு அவங்க அம்மா முக்கியம், எனக்கும் எங்கள் அம்மா அப்பா முக்கியம்ல சார். என்ன சார் பண்ண, லவ்ங்கிறது லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான், அது லைஃபே கிடையாது. அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடுவீங்கன்னு நினைக்கேன். ஆனால் என் மாமன் அவ்வளவு லேஸில் வரமாட்டான். ஏன்னா தப்பும் அவன் சைடு இல்லை, அவன் தானே முடியாதுன்ட்டு போனான். அதுவே அவனை மனசை போட்டு குத்தி குடையும். நேற்றுலாம் என் பொண்டாட்டியை பேட்டை கொண்டு மண்டையில் அடிச்சுக்கிட்டான். ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், எந்த நேரமும் நம்ம ஜாதி பொண்ணு அது இதுன்னு எவளையாவது கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு போட்டு அராஜகம் பண்ணிட்டு அடக்கா. பொண்ணு பார்த்துட்டாங்களா சிவாக்கு? ஆமாம், நம்ம ஐஸ்வர்யா கூட காஸ்டலில் இருந்த ஒரு ஒல்லியாக காரச்சவு மாதிரி இருக்குது ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை தான் கூட்டு மருமமான்னு சுற்றிட்டு இருக்கா. ஓ அப்படியா? மேடம் என் மாமன் உங்களை மறக்கவும் முடியாமல் அவங்க அம்மாக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுதா மேடம். எனக்கு என்ன சொல்லனே தெரியல. ஆனால் அவன் ரொம்ப பாவம்னு மட்டும் தெரியுது. கையாளாகாதவனா நிற்கேன். நான் என்ன சார் பண்ண முடியும்? உங்கள் பையன் தான் சுற்றி சுற்றி வந்தார்,
கடைசி நேரத்துல அம்மா செத்துருவேன்னு சொல்றாங்கன்ட்டு விட்டுட்டு போயிட்டாரே சார். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேங்கிறத நீங்க கண்ணால பார்த்துருக்கீங்க. அந்த தாய் தகப்பனுக்கு நான் ஏதாவது பண்ணணும்ல சார். அப்பாலாம் எனக்காக அவ்வளோ பண்றாரு. என் சொந்த அப்பா கூட எனக்கு இப்படி பண்ண மாட்டாங்க. 2 பேர் நிலைமையும் புரியுது. அவன் அம்மைக்காக பயந்துட்டு நிற்கான். நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்காக யோசிக்கிங்க. இது எங்கே போய் முடிய போதோ தெரில. இது எல்லாத்துக்கும் இந்த காமாட்சி பிசாசு தான் காரணம். அது கொஞ்சம் அனுசரித்து போச்சுன்னா அழகா எல்லாரும் ஒன்று போல் சந்தோஷமாக இருக்கலாம். கேட்க மாட்டுக்காளே. செத்து ஒழிஞ்சா கூட நிம்மதியாக ஒரு நாள் அழுகையோடு முடிச்சிருவேன். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எவ்வளோ வருஷமா உங்க கூட வாழ்றாங்க. அப்படி பேசாதீங்க. எல்லார் சந்தோஷத்தையும் கொண்டுட்டு தன்னுடைய சாதி வெறிக்க வேண்டி அலைகிறா. இவெல்லாம் நல்ல பொம்பளையே கிடையாது மேடம். சரி மேடம், நான் இது உங்கள் மனசை கெடுக்கிறதோ குழப்புறதுக்காகவோ வரல. மனசில் உள்ளதை சொன்னேன். என் மவனும் பாவம் தான். அவனை ஒரேடியாக கெட்டவனான்னு நினைக்காதீங்க எல்லாரும். சரி மேடம், உங்களுடைய கல்யாண வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். போயிட்டாரே. சரி சார்.